கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே அன்பான ஓய்வு நாளின் காலை வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய மகா பெரிய கிருபையினாலே ஆங்காங்கே நம்முடைய இல்லங்களிலே நாம் விசுவாசிகளாக கூடி வந்து கடவுளை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். இந்த நேரத்திலுமாய் நம்முடைய விசுவாச லுத்தரன் திருச்சபை விசுவாசிகள் மற்றுமாய் இந்த ஆராதனையை காண்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நம் அனைவருமாய் சேர்ந்து நம்மை படைத்து நம்மை விடுவித்து பராமரித்து வருகின்ற ஆண்டவராகிய தேவனை இந்த நேரத்தில் நாம் தொழுது கொள்வோம். ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். துதிகளின் மத்தியிலே வாசமாக இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி கர்த்தாவே, நீர் நல்லவரும் வல்லவரும் வாக்கு மாறாத தெய்வமாக என்னுடைய வாழ்க்கையிலே செய்த அரிய பெரிய காரியங்களை நினைத்து பார்த்து என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கும் சுவாமி ஜீவனுள்ள தேவனாக உலகில் உள்ள எல்லா மக்களையும் நேசித்து ஆண்டவரே உம்முடைய இரு கரத்தையும் நீட்டி ஆண்டவரே மக்களை நீர் ஆண்டவரே சுவாமி உம் பக்கமாக நீர் ஆண்டவரே நீர் அழைக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உலகில் உள்ள மக்கள் மேல் நீர் வைத்த பாசத்திற்காக நேசத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலமாய் சுவாமி ஜீவனுள்ள தேவனாகிய உம்மை நாங்கள் ஆராதித்து தொழுது கொள்ள கிருபை செய்திருளும். ஆண்டவரே சுவாமி, நாங்கள் ஏறெடுக்கின்ற துதி ஸ்தோத்திர பலிகளை நீர் பிரியமாய் ஏற்று அங்கீகரித்து அடியனை நீர் மறைத்து உம்முடைய வாழ்வழிக்கக்கூடிய வார்த்தைகளின் மூலமாக எங்களோடு பேசி எங்கள் ஒவ்வொருவரையும் சுவாமி தனித்தனியாகவும் பேர் பேராகவும் குடும்பம் குடும்பமாக நீர் ஆசீர்வதித்து உமக்கேற்ற சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழ கிருபை செய்துள்ளோம். இந்த விண்ணப்பத்தை எங்கள் ஆண்டவரும் அருமை ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுதுமாய் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக 83வது பாடலை நாம் பாடுவோம். 83வது கீர்த்தனை கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன் என்ற பாடல். இது ஒரு பஜன் சாங். ஆகவே ஒருவேளை இந்த பாடல் தெரியாதவர்கள் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் பாடும்படியாகவும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன், கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன், எங்கள் குருவே சுநாதர் பாதம் கும்பிடுகிறேன், எங்கள் குருவே சுநாதர் பாதம் கும்பிடுகிறேன், கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன். அம்புவி படைத்தவனை கும்பிடுகிறேன், அம்புவி படைத்தவனை கும்பிடுகிறேன், என்னை ஆண்டவனை மீண்டவனை கும்பிடுகிறேன், என்னை ஆண்டவனை மீண்டவனை கும்பிடுகிறேன், நம்பும்படியார் கருளை கும்பிடுகிறேன், நம்பும்படியார் கருளை கும்பிடுகிறேன், பாவ நாசனைக்கு வாசனை கும்பிடுகிறேன், கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன். தம்பமென காணவனை கும்பிடுகிறேன், தம்பமென காணவனை கும்பிடுகிறேன், நித்திய சர்வதயாபரனை கும்பிடுகிறேன், நித்திய சர்வதயாபரனை கும்பிடுகிறேன், உம்பத் தொழும் வஸ்துவையே கும்பிடுகிறேன், உம்பத் தொழும் வஸ்துவையை கும்பிடுகிறேன், துணித்து ஓசன்னா ஓசன்னா வென்று கும்பிடுகிறேன், கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன்.
சர்வேசுரனை கும்பிடுகிறேன், ஒரு சர்வேசுரனை கும்பிடுகிறேன். ஒன்றும் ஒப்பதெல்லாம் மெய்ப்பொருளை கும்பிடுகிறேன், ஒன்றும் ஒப்பதெல்லாம் மெய்ப்பொருளை கும்பிடுகிறேன். திருவுருவானவனை கும்பிடுகிறேன், திருவுருவானவனை கும்பிடுகிறேன். தாவீது சிம்மாசனாதிபனை கும்பிடுகிறேன், கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன். குருவென வந்தவனை கும்பிடுகிறேன், குருவென வந்தவனை கும்பிடுகிறேன். யூதர் குலநல தேவனையே கும்பிடுகிறேன், யூதர் குலநல தேவனையே கும்பிடுகிறேன். அருமை இரட்சகனை கும்பிடுகிறேன், அருமை இரட்சகனை கும்பிடுகிறேன். என்ன தாசுமநேசனை கும்பிடுகிறேன், கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன். பந்து முறப்பட்டவனை கும்பிடுகிறேன், பட்டவனை கும்பிடுகிறேன். பாடுபட்ட ஆண்டவனை கும்பிடுகிறேன், பாடுபட்ட ஆண்டவனை கும்பிடுகிறேன். நிந்தையுற்ற கர்த்தர் பாதம் கும்பிடுகிறேன், பாதம் கும்பிடுகிறேன். அன்று நெடுங்குறி சேரினனை கும்பிடுகிறேன், கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன். ஐந்திருகாயனை கும்பிடுகிறேன், ஐந்திருகாயனை கும்பிடுகிறேன். எனக்காக உயிர் வீட்டவனை கும்பிடுகிறேன், எனக்காக உயிர் வீட்டவனை கும்பிடுகிறேன். சந்ததமும் சந்தனமும் கும்பிடுகிறேன், சந்ததமும் கும்பிடுகிறேன். நின்று சாஷ்டாங்க தெண்டனிட்டு கும்பிடுகிறேன், கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன். எங்கள் குருவேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன், எங்கள் குருவேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன், கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன். காலை ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். தி ஆர்டர் ஆஃப் மேட்டின்ஸ், பக்கம் 45. ஆண்டவரே, என் புதடுகளை தீரந்தருளோ, அப்பொழுது என் வாய் உமது புகழை அறிவிக்கும். கடவுளே, என்னை விடுவித்தருளோம். ஆண்டவரே, எனக்கு சகாயம் செய்ய வீரைந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும்
கர்த்தரை பணிவோம் வாருங்கள், அவர் நம்மை உண்டாக்கினவர். இந்த நாளிலுமாய் விசேஷமாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற சங்கீதம் 66 நாம் 66:8 20 வரை இருக்கின்ற பகுதியை நாம் முறையாக வாசிப்போம். Psalm 66 verses 8 to 20. Let us read it in a responsive manner. ஜனங்களே, நம்முடைய கடவுளை ஸ்தோத்திரியுங்கள், அவரை துதிக்கும் சத்தம் தொனிக்க செய்யுங்கள். நாம் பிழைத்திருக்கும்படி செய்தவர் அவரே, அவர் நமது கால்களை தள்ளாட விடவில்லை. கடவுளே, எங்களை பரிசோதித்தீர், வெள்ளியை புடமிடுவது போல் எங்களை புடமிட்டீர். எங்களை வலையில் அகப்படுத்தினீர், எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷர் எங்கள் தலைமேல் ரதங்களை ஓட்டும்படி செய்தீர். நெருப்பிலும் தண்ணீரிலும் அகப்பட்டிருந்தோம், நீரோ செழிப்பான இடத்திற்கு எங்களை கொண்டு வந்து விட்டீர். தகன பலிகளை கொண்டு உமது ஆலயத்தில் பிரவேசிப்பேன். என் இக்கட்டின் வேளையில் என் உதடுகள் உச்சரித்தவைகளும் நான் வாய் திறந்து நேர்ந்து கொண்டவைகளுமான என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். செம்மறி கடாக்களின் தூப வாசனையோடு உண்மையானவைகளை உமக்கு தகன பலியாக செலுத்துவேன். காளைகளையும் வெள்ளாட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். கடவுளுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், அவர் எனக்கு செய்தருளியதை சொல்லுவேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், அவரை உயர்த்தி புகழ என் நாவு எழுந்தது. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். இதோ கடவுள் எனக்கு செவி கொடுத்தார், என் மன்றாட்டின் சத்தத்தை கேட்டருளினார். அனைவருமாய் சேர்ந்து நாம் வாசிப்போம். என் மன்றாட்டை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமல் இருக்கிற கடவுளுக்கு ஸ்தோத்திரம். 47வது பக்கத்தில் உள்ள சங்கீதம் வாசிக்கப்பட்டு முடிந்த பிறகு பாடுகின்ற பாடலை நாம் பாடுவோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலுமே போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே. ஆமென். இந்த நாளிலுமாய் நாம் இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கின்ற வேத பாகங்களை நாம் வாசி கேட்போம். கர்த்தர் the 6th Sunday of Easter, இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதிகள். முதலாவதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 31 வரை இருக்கின்ற பகுதி இந்த நேரத்தில் நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17 வசனங்கள் 16 முதல் 31 வரை. அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தியுள்ளவர்களோடும் சந்தை வழியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். அப்பொழுது எபிக்குரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர் இந்த வாயாடி என்ன பேசப் போகிறான் என்றார்கள். சிலர் இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடினாலே அப்படி சொன்னார்கள். அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய், நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் என்னதென்று நாங்கள் அறியலாமா? நூதனமான காரியங்களே எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய். அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாயிருக்கிறோம் என்றார்கள். அந்த அத்தனை பட்டணத்தார் எல்லாரும்
அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுது போக்குகிறதில்லை. அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவிலே நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவர்களை கவனித்து பார்க்கிற போது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியினால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவுடை கொள்ளுகிறதும் இல்லை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் தேவனுடைய சந்ததியாராக இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலிருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்கப்படினார் என்றான் என்பதே. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் வாசிக்கப்பட்டு முடிந்தது. அப்படி இன்றைக்காக குறிக்கப்பட்டிருக்கின்ற நிருப வாக்கியம் அது பரிசுத்த பேதுரு எழுதின முதலாவது நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 22 வரை. Today's epistle reading is taken from the first epistle of Peter, chapter 3, verses 13 to 22. 1 Peter, chapter 3, verses 13 to 22. Who is good to harm you if you are eager to do good? But even if you should suffer for what is right, you are blessed. Do not fear what they fear. Do not be frightened. But in your heart set apart Christ as Lord. Always be prepared to give an answer to everyone who asks you to give the reason for the hope that you have. But do this with gentleness and respect, keeping in a clear conscience, so that those who speak maliciously against your good behavior in Christ may be ashamed of their slander. It is better if it is God's will to suffer for doing good than for doing evil. For Christ died for sins once for all, the righteous for the unrighteous, to bring you to God. He has put to death in the body, but made alive by the Spirit, through whom also he went and preached to the spirits in prison, who disobeyed long ago when God waited patiently in the days of Noah while the ark was being built. In it only a few people, 8 in all, were saved through water, and this water symbolizes baptism that now saves you also, not the removal of dirt from the body, but the pledge of a good conscience toward God. It saves you by the resurrection of Jesus Christ, who has gone into heaven and is at God's right hand with angels, authorities and powers in submission to him. Here ends the epistle reading. அப்படி இன்றைக்காக குறிக்கப்பட்டிருக்கின்ற சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 21 வரை இருக்கின்ற பகுதியை வாசிக்க கேட்போம். Today's gospel reading is taken from the Gospel of St. John, chapter 14, verses 15 to 21. இன்றைக்கான சுவிசேஷ வாக்கியம் அது பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 21 வரை வாசிக்கிறோம்.
நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றார்வாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். இன்றைக்கான சுவிசேஷ வாக்கியம் வாசிக்கப்பட்டு 48ஆம் பக்கத்தில் உள்ள வேத வாசிப்பு முடிந்த பகுதியை நாம் பாடுவோம். ஆண்டவரே எங்கள் மேல் இரங்கும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வாழ்வழிக்கக்கூடிய வார்த்தைகளை கேட்ட நாம் அதற்கு மறுபடியாக நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்யப்படமாக உலகில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாண வார்த்தைகளின் மூலமாக அறிக்கை செய்வோம். பக்கம் 10. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்திலிருந்து இறங்கி 3ஆம் நாள் மரித்தெழுந்து விழித்திருந்தார். பரத்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளில் பாசத்தில் வெற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோடு மரித்தவர்கள் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியினால் விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்து சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உறுத்துதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காக 492வது ஞான பாடலை நாம் பாடுவோம். மென்மேலும் உம்மண்டை என்னை இடும்.
நான் விழித்தோமையே சோதரிப்பேன் என் துயர் கலையும் வீடாக்குவேன் என் பத்தாலுமே உமண்டை தேவனே உமண்டை தேவனே சேருவேனே. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். இந்த நாளிலுமாய் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 21 வரை இருக்கின்ற பகுதியிலிருந்து நாம் தியானம் செய்வோம். ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். துதிகளின் மத்தியிலே வாசமாக இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த மன மகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. இவ்வளவு நேரம் உண்மை ஆராதிக்கும் தொழுது கொள்ளவும் ஆண்டவரை கிருபை செய்திருக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதுமாய் கர்த்தாவே, ஜீவனுள்ள வாழ்வழிக்கக்கூடிய வார்த்தையை ஆண்டவரே சுவாமி, என்றென்றைக்கும் மாறாத அழியாத உடைய வார்த்தையை ஆண்டவரை கேட்க நாங்கள் இப்பொழுதுமாய் சுவாமி எங்களுடைய இருதயத்தை உடைய பாதத்தில் கர்த்தாவே சுவாமி திருப்பி பக்கமாக நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, அடியரை மறைத்து நீர் வழிபட்டு எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்த ஜெபிக்கிறோம். உங்கள் உகந்த சாட்சிகளாக இந்த உள்ளத்தில் வாழ கிருபை செய்துள்ள சுவாமி. மேட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 21 வரைக்குமாய் இருக்கின்ற இந்த ஒரு பேசேஜுக்கு, இந்த ஒரு பகுதிக்கு ஒரு தலைப்பை நாம் கொடுக்க வேண்டும் என்றால், கடவுளுடைய நிறைந்த அன்பினாலே நமக்கு அருளப்படுகின்ற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனும் அதனால் நமக்கு கிடைக்கின்ற பலன்களும் என்ற தலைப்பிலே நாம் தியானம் செய்வோம். அன்பு என்ற ஒரு வார்த்தை, ஒரு சங்கதியானது யோவான் சுவிசேஷத்தில் அது மிக முக்கியமான ஒரு இடத்தை வகித்திருக்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. 56 முறை இந்த அன்பு என்ற வார்த்தையானது பெயர் சொல்லாகவும் வினை சொல்லாகவும் இருந்து வருகிறது. முழு யோவான் சுவிசேஷத்தில் இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். The word love is used as a verb or noun a total of 56 times in the Gospel of St. John. அன்பு என்பது நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு கிறிஸ்தவ குணாதிசயம். ஏனென்றால் கடவுள் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி 1 யோவான் 4:8 நாம் பார்க்கிறோம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். Whoever does not love does not know God because God is love. அநேக நேரங்களில் நாம் புஸ்தகங்களிலே எக்ஸாம் எழுதுகின்ற போதோ அல்லது பள்ளிக்கூடங்களில் படிக்கின்ற போது கூட சிறு மாணவர்களாக இருக்கின்ற போது சிலர் லவ் இஸ் காட் என்று எழுதுவார்கள், சிலர் காட் இஸ் லவ் என்று. அதில் லவ் இஸ் காட் இஸ் நாட் கரெக்ட். காட் இஸ் லவ். தேவன் அன்பாக இருக்கிறார். ஆகவே அந்த குணாதிசயத்தை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்புகிறார். ஸோ லவ் இஸ் எ கீ வேர்ட் இன் கிரைஸ்ட்ஸ் ஃபேர்வெல் சர்மன் டு ஹிஸ் டிசைபிள்ஸ். இந்த பகுதியில் நாம் பார்க்கின்ற போது அவர் சீஷர்களை விட்டு அவர் பரலத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்ற காரியத்தையும், விசேஷமாக மரணம், உயிர்த்தெழுதல், அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்ற போது அவர்கள் நிர்கதியாய் விடப்படுகின்ற சூழ்நிலை நினைத்து அவர்கள் வேதனைப்படுகின்ற போது அவர்களை ஆற்றி தேற்றுகின்ற ஒரு காரியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். 15ஆம் வசனத்தை பார்க்கின்ற போது, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்வீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த உலக வாழ்க்கையிலே நாம் ஒருவரிடத்தில்
அன்பாக இருக்கின்ற போது அவரை உயர்வாக எண்ணி அவரை நாம் அதிகமாக மதிப்போம். அவருடைய பெயரை நாம் கௌரவிப்போம். அவருக்கு எந்த விதமான கெட்ட பெயரும் வந்துவிடாதபடிக்கு நாம் அதனை நாம் காத்துக்கொள்வோம். ஏனென்றால் நாம் அவரை அதிகமாக நேசிக்கின்றபடியாலே அவருடைய பெயர் துஷ்பிரயோகம் ஆகாதபடிக்கு நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருப்போம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்திருக்கின்ற ஒரு அன்பை 1 யோவான் 4:16 பார்க்கின்ற போது, தேவன் நம்மேல் வைத்திருக்கின்ற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ இந்த ஒரு குவாலிட்டி, இந்த ஒரு கிறிஸ்டியன் வர்ச்சு, இந்த கிறிஸ்டியன் குவாலிட்டி நம்மிடத்தில் வருகின்ற போது, இந்த குணாதிசயம் நம்மிடத்தில் வருகின்ற போது, கடவுள் நம்மிலே வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் இயல்பிலேயே இயற்கையாகவே அவர் அன்புள்ளவர், பாசமுள்ளவர், நேசமுள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர். உன்னையும் என்னையும் அதிகமாக நேசித்ததினாலே பரலோக மகிமை துறந்து இந்த பூலோகத்தில் அவர் இறங்கி வந்தார். உன்னையும் என்னையும் ரட்சிக்க, உலகில் உள்ள எல்லா மக்களும் வாழ்வு பெறத்தக்கதாக சிலுவையில் அவர் மரித்தார். அதனைத்தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 3:16 நாம் பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். கடவுள் எவ்வளவாக உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்பதை தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்திற்கு சாக கொடுத்தது நிமித்தமாக, அவர் மூலமாக ரட்சிப்பை நமக்கு கொடுத்ததின் மூலமாக, அவர் மூலமாக வாழ்விழந்து கிடந்த நமக்கு வாழ்வு கொடுத்தது மூலமாக இந்த அன்பை அவர் வழங்கப்படினார். ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இந்த 15ஆம் வசனத்தில் சொல்லியிருப்போம், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இஃப் யூ லவ் மீ you will keep my commandments, or you will obey what I commanded. இங்கே பார்க்கின்ற போது இந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் ஒரு காரியத்தை நான் பார்க்கிறோம். C++ போன்ற காரியங்களில் இஃப் தென் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், இப்படி செய்கின்ற போது அப்படி உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும் என்று சொல்லி, இங்கே பார்க்கின்ற போது இஃப் யூ லவ் மீ, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவரிடத்தில் அன்பாய் இருக்கின்ற போது, அன்பாய் இருக்கிறேன் என்று நாம் உறுதியாக சொல்லுவோமானால் கண்டிப்பாக அவருடைய கட்டளைகளை நாம் மெட்டிகுலஸாக நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். இல்லை என்றால் நாம் அவர்களே அன்பாய் இருக்கவில்லை என்று தான் அர்த்தம். அந்த கட்டளைகள், கடவுள் கொடுத்த கட்டளைகள் என்ன என்று பார்க்கின்ற போது, இந்த உலகத்தில் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது கடவுளுடைய கற்பனைகள், கட்டளைகள், நியாய பிரமாணங்கள் இருக்கிறது. இன்றைக்கு கூட நாம் இந்த உலக வாழ்க்கையில் வாழ்கின்ற போது நம்மை கட்டுப்படுத்துகின்ற, நேர்வழிப்படுத்துகின்ற, நியாயத்தில் நடத்துகின்ற ஒரு அளவுகோலாக நியாய பிரமாணம் இருக்கிறது. உலக பிரகாரமாகவும் சரி, வேதத்திலும் நம்மை அதாவது ஒழுங்குபடுத்துகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. Law diagnoses our disease in our body. Law diagnoses, எப்பேற்பட்ட வியாதி இருக்கிறது என்பதை நியாயப்பிரமாணமானது கண்டுபிடிக்கிறது. புதிய ஏற்பாட்டில் பார்க்கின்ற போது gospel comforts us, it heals us, அது நம்மை சுகப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆகவே எந்த ஒரு நோய்க்கும் உரிய சிகிச்சை பெற வேண்டும் என்றால் அது என்ன வியாதி என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். சாதாரண ஃப்ளூ வந்தாலோ, சாதாரண சளி ஜுரம் வந்தாலோ, அதற்கும் இப்பொழுது வந்திருக்கின்ற இந்த கொரோனா வைரஸ் என்ற இந்த அதாவது உயிர்கொல்லிக்கும் வித்தியாசம் உண்டு. அதனை சரியானபடி டயக்னோஸ் பண்ணுகின்ற போது அதற்குரிய சிகிச்சை கொடுக்கப்பட முடியும். இல்லை என்றால் மரணம் நிச்சயம். ஆகவே தான் நியாயப்பிரமாணம் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. கடவுளை நாம் உண்மையாக நேசிக்கின்ற போது அப்படி நியாயப்பிரமாணத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி நாம் வாழ்வோம். இஃப் வி வயலேட், உலக பிரகாரமாகவே நாம் சட்டத்தை மீறுகின்ற போது the law of this land will take its own course of action against us, because when we violate, then we will have to answer to the authorities. ஆகவே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இங்கே கடவுள் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம் என்ன என்று பார்க்கின்ற போது, the question that Jesus puts to his disciples is, if you love me then you will obey my commandments. உண்மையாக நீங்கள்
என்னிலே அன்புள்ளவர்களா இருந்தால் அதுதான் கேள்வி. உண்மையான ஒரு அன்பு நீங்கள் என்மேல் வைத்திருக்கிறீர்களா? எங்கே நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவர் மேல் உண்மையான ஒரு அன்பை நாம் வைத்திருக்கிறோமோ, கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்திலே அதிகமாக நாம் நேசிக்கிறோமோ, அங்கே அவருடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு கீழ்ப்படிதல் என்பது உண்டாகிறது. அன்பு நம்முடைய உள்ளத்திலே அது வேறு ஒன்றுகிற போது கீழ்ப்படிதல் என்னும் கனி நம்மிடத்திலே வெளிப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆகவே லவ் இஸ் தி ரூட் அண்ட் ஒபீடியன்ஸ் இஸ் த ஃப்ரூட். கடவுளுடைய அன்பு என்பது வேறு ஒன்றி இருக்கின்ற போது, அது வேறாக நம்முடைய வாழ்க்கையில நம்மை வழிநடத்துகின்ற போது, அதற்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் கனி கொடுக்கின்ற மக்களாக இந்த உலகத்தில் வாழ அது நமக்கு ஒத்தாசை புரிகிறது. ஸோ த லவ் இஸ் த ரூட் அண்ட் தி ஒபீடியன்ஸ் இஸ் த ஃப்ரூட். கனி கொடுக்கின்ற வாழ்க்கைக்கென்று இந்த அன்பானது நம்மை ஏவி எழுப்புகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்பு என்றால் என்ன என்று பார்க்கின்ற போது 1 யோவான் 5:3 பார்க்கிறோம், நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே தேவனிடத்தில் அன்பு கூறுவதாம். அங்கதான் அவர் கிறிஸ்டல் கிளியர் ஆன்சர் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அதே யோவான் தான் எழுதுகிறார். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்கின்ற போது நாம் உண்மையிலேயே அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்பதை இதன் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறோம். அவருடைய கற்பனைகள், அவருடைய கட்டளைகள் பாரமானவைகள் அல்ல, அவைகள் லேசானவைகள் தான். மிக கஷ்டமான காரியங்களை நம்மேல் வைத்து நம்மை சோதிக்க, நம்மை வேதனைப்படுத்த அவர் ஒரு சாடிஸ்ட் கிடையாது. நம்மை படைத்த தெய்வம், நம்முடைய தகப்பன். அவர் நம்மேல் பிரியம் வைத்து, பாசம் வைத்து, நேசம் வைத்து, மனதுருக்கம் வைத்து, உன்னையும் என்னையும் வாழ வைக்க பரலோக மகிமை துறந்து வந்தவர். ஆகவே இந்த தெய்வத்தின் கற்பனைகளை கைக்கொள்வது மிக முக்கியமானது. The law disciplines us. The law disciplines our life. It makes our life order. நம்மை ஒழுங்குபடுத்துகின்றதாக இருக்கிறது. அலங்கோலமான வாழ்க்கையை அது அலங்கரிக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக அழகாக இந்த காரியத்தை அவர் சொல்லுகின்ற போது, இந்த ஒரு கமாண்ட், இந்த ஒரு கட்டளையை நீங்கள் கைக்கொள்வீர்கள் என்று சொல்லி, the new command, the excellent command, the everlasting command, இந்த ஒரு கட்டளையை நாம் பின்பற்றுகின்ற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம் என்ன என்பதை அவரே மிக தெளிவாக சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 13, 34, 35 நான் வாசிக்கிறேன். கடவுள் நம்மிடத்தில் இந்த புதிய கட்டளை என்ன என்பதை அவர் சொல்கிறார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். புதிதான கட்டளையை அவர் கொடுக்கிறார். ஒருவருக்கு ஒருவர் நாம் அன்பாயிருக்க வேண்டும். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். So the love is the important parameter that God intends from you and me. It is a very important Christian virtue that God intends in our life. நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற கிறிஸ்துவ குணாதிசயம் அன்பு. இந்த அன்பை நாம் வெளிப்படுத்துகின்ற போதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட உண்மை சீஷர்கள் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அன்பினாலே ஏவப்பட்டவர்களாக கடவுளுடைய பிரமாணத்தை நிறைவேற்ற கடவுள் நம்மை அழைக்கிறார். அது மாத்திரமல்ல, இரண்டாவதாக பார்க்கின்ற போது கடவுளின் மேலான அன்பினாலே நமக்கு அளிக்கப்பட்ட தேற்றரவாளனை அவர் நமக்கு கொடுத்து இந்த உலகத்தில் நாம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நடத்தப்பட அவர் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகின்ற தேவனாக இருக்கிறார். 16ஆம் வசனத்தில் பார்க்கின்ற போது, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களிடம் கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்திடுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லி. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிற கடவுள். நான் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்வேன். யாருக்காக? நம்மத்திலே பரிசுத்த ஆவியானவர் என்னும் தேற்றரவாளனை அனுப்பத்தக்கதாக அவர் வேண்டிக் கொள்ளுகிறார். நமக்காக அவர் பரிந்து பேசுகிற கடவுள் என்பதை இதன் மூலமாக நாம் காண முடியும்.
16ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, என்றென்றைக்கும் உங்களோட கூட கூட இருக்கத்தக்கதான சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை நான் உங்களுக்கு தந்திருவார் என்று சொல்லி பிதாவினிடத்தில் அவர் வேண்டுதல் செய்கின்ற போது இந்த காரியத்தை அவர் செய்வார் என்று சொல்லுகிறார். நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கத்தக்கதான அந்த பரிசுத்த ஆவியானவர் யார் என்று பார்க்கின்ற போது சத்திய ஆவியானவர் என்று சொல்லி இங்கே பார்க்கும். சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன், இஸ் an another advocate, another comforter என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். the spirit of truth, சத்திய ஆவியானவர் என்று பார்க்கின்ற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட பூலோக வாழ்க்கையிலே தன்னுடைய சீஷர்களோடு அவர் ஊழியம் செய்த போது அந்த கடைசி இந்த கிரேட் கமிஷன் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28 கடைசியிலே 18 20 வரைக்குமா இருக்கின்ற வசனங்களை பார்க்கின்ற போது அங்கே அவர் சொல்லுகின்ற போது அந்த மேலான கடைசி கட்டளை அவர்களிடத்தில் சொல்லுகின்ற போது அவர் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடன் கூட இருக்கிறேன் என்று சொல்லி. ஆகவே இங்கே சொல்லப்படுகின்ற அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு கிரேக்க வார்த்தையிலே பாராக்லெட்டோஸ் என்று சொல்லி அர்த்தம். இந்த பாராக்லெட்டோஸ் யார் என்று பார்க்கின்ற போது the Holy Spirit is related to this Holy Spirit is related to Jesus Christ என்று நாம் பார்க்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகின்ற பரிசுத்த ஆவியானவர், அவருக்குரிய அந்த அதாவது குணாதிசயத்தை உடையவர், சத்திய ஆவியாகிய கடவுள் என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த சத்திய ஆவியாகிய கடவுள் எப்பேற்பட்டவர் என்று பார்க்கின்ற போது அவர் நம்மை ஆறுதல் அளிக்கிறவர். he is a comforting God. இந்த பாராக்லெட்டோஸ் என்ற கிரேக்க வார்த்தைக்கு சரியான மீனிங் என்னென்று பார்க்கின்ற போது called alongside to assist, நம் பக்கத்தில் வந்து நமக்கு உதவி செய்கின்ற கடவுள், அவர்தான் பாராக்லெட்டோஸ், பரிசுத்த ஆவியானவர். நம்முடைய வேதனையிலே, துன்பங்களிலே, துயரங்களிலே, இடுக்கண்களிலே, கண்ணீரிலே நம்மை ஆறுதல் படுத்துகின்ற தேவன். அது மாத்திரமல்ல, அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். he is an advocate. நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி, அதாவது வாழ்விழந்து கிடந்த நம்மை ஒன்று சேர்க்கின்ற தெய்வமாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர் நமக்கு உதவி செய்கின்ற தெய்வனாக இருக்கிறார். he is our helper. நாம் இன்னதென்று அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு நாம் ஜெபத்தில் என்ன வேணும் என்று கேட்க நமக்கு தெரியாது. ஆகினால வாக்கு கடங்கா பெருமூச்சுகளின் சத்தத்தோடு அவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவர் வருகின்ற போது சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை அவர் வழிநடத்துகின்ற தேவனாய் இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்க்கின்ற போது சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் உங்களை நடத்துவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே he is also our guide and also our teacher. நமக்கு போதித்து புத்தி சொல்லுகின்ற கடவுள். அது மாத்திரமல்ல, புத்தி சொல்லுகிறார் என்று சொல்லுகின்ற போது he will admonish, he will exhort us, அதாவது கண்டித்து உணர்த்துவார். எதை குறித்து என்று பார்க்கின்ற போது யோவான் எழுதின சுவிசேஷம் 16:8 பார்க்கின்ற போது அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆகவே தான் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கின்ற போது பவுல் அப்போஸ்தலன் அங்கே அத்தனை பட்டணத்திற்கு சென்று அங்கிருக்கின்ற அந்த வேதாந்திகள் மத்தியில பெரிய பிலாசபர்ஸ்கள் மத்தியில அறியப்படாத தேவனை அவர் வெளிப்படுத்துகிறார். ஜீவனுள்ள தேவனை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார், சொல்லுகிறார், தைரியமாக கண்டித்து உணர்த்துகிறார், அவரிடத்தில் தர்க்கம் பண்ணுகிறார், வாக்குவாதம் செய்து அதில் வெற்றியும் காணுகிறார். மார்ஸ் மெடல் என்று கொண்டு அவ்வளவு மக்கள் மத்தியிலே, பெரிய வேதாந்திகள் மத்தியிலே கடவுளுடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டு அவரே தேவன் என்று சொல்ல ஒருத்தருக்கு துணிவு வேண்டும், மனுஷனால் முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளன் அவருக்கு உதவி செய்கின்ற போது, அந்த கண்டித்து உணர்த்துகின்ற காரியத்தை அவருக்கு சொல்லுகின்ற போது அவர் அங்கே பகிர்ந்து கொள்கிறார். அங்கே ஒரு பெரிய மாற்றத்தை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கூட நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் அவரை பின்பற்றி நடக்கத்தக்கதாக நம்முடைய பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்த தம்முடைய சீஷர்கள் மூலமாக, ஆதி அப்போஸ்தலர் மூலமாக அவர் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பினார். இன்றைக்கு என்னையும் கூட அவர் கண்டித்து உணர்த்தி நம்மையும் அவருடைய ஊழியத்திற்கென்று அனுப்புகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மாபெரும் தேவன்
அவர் நம்மிடத்திலே இருக்கின்றபடினாலே, அவர் நம்மிடத்துல வாசம் செய்கின்றபடினாலே 14ஆம் வசனத்துல பாருங்க, அவர் நம்மிடத்துல வாசம் செய்கிறார். கடவுளத்தில் நாம் உண்மையாக அன்பு கூறுகின்ற போது அவர் நம்மிடத்துல அந்த பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்வதை நாம் உணர முடியும். we can experience literally in our life. அவருடைய அந்த பிரசன்னம் நம்மிலே, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் நம்மிலே இருக்கின்ற போது உண்மையிலே நாம் கைவிடப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் இருக்க மாட்டோம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் நான் திரும்பி வருவேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறார். கம்ஃபர்டிங் காட், கன்சோலிங் காட், நம்மை பலப்படுத்துகின்ற கடவுள், நம்முடைய வேதனைகளிலே பங்கெடுக்கின்ற கடவுள். இன்றைக்கு திக்கற்றவர்கள் என்று சொல்லுகின்ற போது என்ன செய்வோம் என்று, அதாவது ஒரு நிலைமையிலிருந்து வெளிவர முடியாத படிக்கு எங்கே செல்வோம், அடுத்து என்ன நேரிடும் என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற போது நான் உன்னோடு கூட இருக்கேன் என்று சொல்லி பலப்படுத்துகிற கடவுள் பரிசுத்த ஆவியானவர். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு குடும்பத்தில் ஒரு கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் இருக்கிறார்கள். குடும்ப தலைவன் மாத்திரமே அதாவது சம்பாதித்து அந்த குடும்பத்தை நடத்துகிறவன். திடீரென்று அந்த குடும்ப தலைவனுக்கு மரணம் ஏற்படுகின்ற போது எல்லாரும் உட்கார்ந்து அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் அழுவார்கள். அந்த மனைவி ஒருவேளை வேலைக்கு செல்லாமல் இருந்தால் அடுத்த வேலைக்கு என்ன ஆகுவது, நாளைக்கு நாம் சாப்பிட, நாளைக்கு நம்முடைய தேவைகளை சந்திக்கப்பட என்ன ஆகும் என்று சொல்லி அவர்கள் வேதனையோடு தவித்துக் கொண்டிருப்பார்கள். என்ன நடக்குமோ தெரியல, யார் என்னை பார்த்துக் கொள்வார்கள், திக்கற்ற ஒரு நிலைமை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை பலப்படுத்துகிறது. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் அவரே என்று சொல்லி கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, சங்கீதம் 102:16 பார்க்கின்ற போது திக்கற்றவருடைய ஜபத்தை அவர் அலட்சியம் பண்ணாமல் அவருடைய விண்ணப்பத்தை கேட்கின்ற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி, இவர்கள் திக்கற்றவர்கள் என்று சொல்லி அவர் கைவிடுவதில்லை. உலகம் கைவிட்டு விடலாம், ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஜபத்தை அவர் அலட்சியம் பண்ணாமல் அவருடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். அவர்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நாமும் கூட பல சூழ்நிலைகளில் திக்கற்றவர்களாக இருந்த போதிலும் கூட நம்மை அவர் விட்டுவிடவில்லை. நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறார், நம்மை தூக்கி எடுக்கிறார். அந்த நிலைமையிலிருந்து, அதாவது அந்த நிலைமையில நம்மை வெறும் ஆறுதல் படுத்த மாத்திரமல்ல, அதனுடைய உண்மையான அர்த்தம் என்று பார்க்கின்ற போது, கம்ஃபர்டர் என்று பார்க்கின்ற போது, அந்த நிலைமையிலிருந்து நாம் முன்னேறி செல்ல, வெற்றியோடு பயணம் செல்ல, அவரை நம்பி வாழத்தக்கதாக அவர் நம்மை பலப்படுத்துகிறார், தேற்றுகிறார். தேற்றரவாளன், ஒரு தாயை போல தேற்றுகின்ற தெய்வம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம் என்ன, மூன்றாவதாக பார்க்கின்ற போது நம்முடைய கடமைகள் என்ன, நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன என்று பார்க்கின்ற போது இன்றைக்கு வாசி கேட்ட நிருபத்தில் பார்க்கிறோம். 1 பேதுரு 3:18 நாம் நன்மையை பின்பற்ற வேண்டும், நன்மை செய்கிறவர்களாக இந்த உலகத்தில், உண்மையானவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும், உத்தமமாக சன்மார்க்கத்தோடு, துன்மார்க்கமாக அல்ல சன்மார்க்கமாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். இப்படி உண்மையாக வாழ்கின்ற போது பல சோதனைகள், வேதனைகள், உபத்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, திருச்சபை வாழ்க்கையில, பொது வாழ்க்கையில, சமுதாய வாழ்க்கையில வாழ்கின்ற போது இப்பேற்பட்ட ஒரு நிலைமைகள் ஏற்படுகிறது, வேதனைகள் ஏற்படுகிறது. திருச்சபை ஊழியங்களில் பார்க்கின்ற போது கடவுள் திருச்சபை போதகருக்கும் பொறுப்பாளர்களுக்கும் முகாமை சங்கம், எல்டர்ஸ் கவுன்சில் போன்றவர்களுக்கு இது பல பொறுப்புகளை கொடுக்கிறார். அந்த பொறுப்பின் மூலமாக திருச்சபையை கட்டி காக்கின்ற ஒரு பொறுப்பு நமக்கு உண்டு. அதனை 1 பேதுரு 5:5 பார்க்கின்ற போது, இருமாப்பாய் கடவுளுடைய சொந்த மந்தையை கட்டாயமாக மேய்க்க அல்ல, உண்மையாக பொறுப்போடு உண்மையோடு நடந்து கொள்ளவும், இழிவான ஆதாயத்தை இச்சியாமல் மந்தைக்கு ஒரு நல்ல மாதிரியாக விளங்கத்தக்கதாகவும் இன்றைக்கு உன்னையும் என்னையும் திருச்சபையிலே இந்த பொறுப்பை அவர் கொடுத்திருக்கிறார், சிறப்பாக மந்தையை மேய்க்கத்தக்கதாக. அது மாத்திரமல்ல, 1 பேதுரு 3:14 பார்க்கின்ற போது, இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது நாம் நீதியோடும் நியாயத்தோடும் வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். வாழ்கின்ற போது பல பாடுகளை நாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும். இயேசு கிறிஸ்து அநீதியை அவர் பார்க்காதவர் போல அவர் சென்று விடவில்லை. அந்த அநீதியை எதிர்த்து கேட்டார், எதிர்த்து நின்றார், அவருடைய மாயமலத்தை கண்டித்தார். ஆதி அப்போஸ்தலர்கள் கூட இந்த கடவுளுடைய அன்பை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். நீதி நியாயத்தோடும் அவர்கள் ஊழியத்தை சிறப்பாக வெளிப்படுத்தினார்கள். இயேசுனுடைய இலவசமான ரட்சிப்பை அவர்கள் சொல்லி கடவுளுக்கு சாட்சியாக தன்னுடைய உயிரையும் அவர்கள் கொடுத்தார்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, 1 பேதுரு
16-17 பார்க்கின்ற போது, இவ்வுலக வாழ்விலே உண்மையாக நாம் பரிசுத்தமாய் வாழ்கின்ற போது பல சோதனைகளை, பல வேதனைகளை நாம் சந்திக்க வேண்டி வரும். ஆதியாகமம் 39:9 பார்க்கின்ற போது யோசேப்புக்கு ஏற்பட்ட நிலைமை, அவன் உயர்த்தப்படுகின்ற போது கடவுளுக்கு கீழ்ப்படிந்து அன்பை வெளிப்படுத்தி அவன் உலகத்தில் வாழ்கின்ற கடவுள் உயர்த்துகிறார். ஆனால் அவனுக்கு ஒரு சோதனை வருகிறது. அந்த சோதனையை அவன் எப்படி நான் செய்வேன் என்று சொல்லி அவன் அந்த இடத்தை விட்டு ஓடி போகிறான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு அவன் ஓடி போனான். நீதியை, நியாயத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றால் அநீதியை எதிர்த்து தான் ஆக வேண்டும். We cannot just like a mute spectator. கடவுளுடைய பிள்ளைகளாக நீதியும் நியாயத்தையும் தன்னுடைய அணிகலனாக கொண்டிருக்கின்ற கடவுளுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் அநியாயத்தை, அநீதியை தட்டி கேட்கின்ற மக்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒரு நடக்கை நம்மளே காணப்பட வேண்டும் என்று சொல்லி 14ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். குட் கண்டக்ட் இன் கிரைஸ்ட். அது மாத்திரமல்ல, நல்ல மனசாட்சி உடையவர்களாக வாழ வேண்டும். இன்றைக்கு மனசாட்சி என்பது கிட்டத்தட்ட கிறிஸ்துவர்கள் மாத்திரமல்ல எல்லா இடத்திலுமே இல்லாத ஒரு ஒரு பொருளாக, அதாவது ஒரு குணாதிசயமாக இருக்கிறது. அது பார்ப்பது மிக அரிதான ஒரு காரியமாக இருக்கிறது. மனசாட்சி இருக்குதா? இவ்வளோ கொடூரமான காரியத்தை செய்திருக்கு, உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னையா மனசாட்சி, பெரிய மண்ணாங்கட்டி, இப்படி சாதாரணமாக நம்ம சொல்லி விடுகிறோம். அந்த மனித நேயம் என்பது இன்றைக்கு மறைந்து விட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அன்றைக்கு குஷ்டரோகியை தொட்டார் என்றால் அந்த மனித நேயம், அந்த அன்பு அவரை அதிகமாக நெருக்கி ஏவினபடினாலே அவனை தொடுவது சமூகத்தில் அது ஒரு பெரிய குற்றம் என்று இருந்தாலும் கூட அவனை தொட்டார். பாவிகளிடத்தில் அவர் ஒன்று சேர்ந்து அவர்களோடு புசித்தார். ஓய்வு நாளிலே சுகப்படுத்தினார். நீதியை நிலைநாட்ட வந்தார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆனால் அவரை எதிர்த்தார்கள். இந்த உலகத்தில் நீதி நியாயத்தோடு வாழ்கின்ற போது பல சோதனைகளை வரும். நம்முடைய வீட்டிலே, நம்முடைய திருச்சபையிலே, வேலை ஸ்தலத்தில், சமுதாயத்தில், பொது வாழ்க்கையிலே பார்க்கின்ற போது 14ஆம் வசனத்தில் பாருங்க, தீமை செய்து பாடு அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதையே மேன்மையாக இருக்கும். தீமையை நன்மையினால் நாம் வெல்ல வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த காரியம் அதுதான். அந்த காரியத்தை இந்த உலகத்தில் நாம் செய்கின்ற போது உண்மையிலேயே அவருக்கு ஏற்ற ஒரு சாட்சிகளாக நாம் வாழ முடியும். 20ஆம் வசனத்தில் பார்க்கணும், 21ஆம் வசனத்தில், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்ட அவர்களை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பா இருக்கிறான். அவருடைய கற்பனைகளை நாம் பெற்றுக்கொண்டிருந்தால் உண்மையிலே நாம் அன்பா இருப்போம். நம்முடைய பெற்றோர்களிடத்துல, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய மனைவி பிள்ளைகளிடத்துல, சமுதாயத்தில், நம்முடைய உறவினர்களிடத்துல, அக்கம் பக்கத்தில் இருக்கின்ற மக்களிடத்துல, எல்லா மக்களிடத்திலும் அந்த அன்பை நாம் வெளிப்படுத்துவோம். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு தாயை போல நம்மை தேற்றுகிறார். தாயை போல, தாயை காட்டிலும் அவருடைய அன்பு மேலானது. அந்த தேற்றுகின்ற தெய்வம் இந்த உலகத்தில் பல்வேறு சோதனைகளில் அலசடிப்படுகின்ற உன்னையும் என்னையும் ஆற்றி தேற்றுகிறார். அந்த அன்பை பெற்றுக்கொண்ட நாமும் மற்றவர்களுக்கு நாம் ஒரு ஆசீர்வாதமாக விளங்க வேண்டும். மற்றவர்களுக்கு நாம் கடவுளுடைய அன்பை சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, மற்றவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களை பங்கெடுத்து அவளை ஆற்றி தேற்றுகின்ற மக்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். அதை கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ நம்மை இந்த நாளிலுமாய் ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தாவினர் தாமே நம் ஒவ்வொருவரையும் அதிகமாக ஆசீர்வதித்து பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். லாபத்துக்கு மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். சர்வத்திற்கும் வல்ல நித்திய கடவுளே, மனுபுத்திரர் அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவரே, நீர் யாதொரு புண்ணியமும் பாத்திரமில்லாத எங்களுக்கு தந்திரளின கணக்கற்ற ஆத்ம சரீர நன்மைகளுக்காக உமக்கு தாழ்மையாய் மனமார்ந்த நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ரட்சணை வசனத்தையும்
உம்முடைய வீட்டின் பரிசுத்த நியமங்களையும் எங்களுக்கென்று சுத்தமாய் காப்பாற்றி வந்ததற்காக உம்மை விசேஷமாய் ஸ்தோத்திரிக்கிறோம். உலகம் எங்கும் போதக சுத்தத்தையும் உம்முடைய வார்த்தை வல்லமையோடு பிரசங்கிக்கும் உண்மையுள்ள போதகர்களையும் உம்முடைய திருச்சபை கொடுத்து காப்பாற்ற வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எல்லா தீரா துன்பங்களிலும் ஆபத்து காலங்களிலும் உம்முடைய ஜனத்தின் இரட்சகராகவும் பாதுகாப்பாளராகவும் வரும். உடைய திருச்சபையோடு உள்ள ஐக்கியத்திலும் எங்கள் உடன் கிறிஸ்தவர்களோடு உள்ள சகோதர ஒற்றுமையிலும் நாங்கள் நல்ல போராட்டத்தை போராடி கடைசியில் எங்கள் ஆத்தும ரட்சிப்பை பெறச் செய்யும். உலகத்தின் சகல இனத்தவருக்கும் உமது கிருபை தந்தருளும். விசேஷமாக எங்கள் நாட்டையும் அதன் குடிகளையும் சகல அதிகாரிகளையும் ஆட்சியில் இருக்கின்ற ஆட்சியாளர்களையும் மந்திரிமார்களையும் சுவாமி கர்த்தாவே நீர் ஆசீர்வதி முடிய ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தின் கர்த்தாவே ஜனாதிபதியும் பிரதம மந்திரி மற்றும் இருக்கின்ற ஒவ்வொரு அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் அதிகமாக நீர் ஆசீர்வதித்து அவர்கள் கர்த்தாவே என்னுடைய தேசத்து மக்களை கர்த்தாவே அவர்கள் சகல விதத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்தத்தக்கதாகவும் ஆண்டவரே அவர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் உடைய கிருபை இருக்க விடமாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக உடைய விசேஷ ஞானத்தை அவர்களுக்கு அருளி செய்தருளும். ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நல்வாழ்வுக்காக அவர்கள் அநேக திட்டங்களை தீட்டி அவைகளை உண்மையோடு நிறைவேற்ற ஒத்தாசையை நீ புரிந்துள்ள சுவாமி. கர்த்தாவே ஆண்டவரை இடம் விட்டு இடம் ஆண்டவரை புலம்பெயர்ந்த ஆண்டவரே மைக்ரண்ட் பீப்புளுக்காக சுவாமி இந்த நேரத்தில் நாங்கள் ஆண்டவரே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே இந்த கொரோனா வைரஸ்னாலே பாதிக்கப்பட்டவர்களாக அவர்கள் தங்களுடைய ஆண்டவரே சுவாமி செய்கின்ற கூலி வேலைகளையும் விட்டு அவர்கள் துரத்தடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்கள் தங்களுடைய இருப்பிடங்களுக்கு செல்லக்கூட முடியாதபடிக்கு ஆண்டவரே உணவில்லாமல் அவர்கள் பல ஆண்டவரே நூற்றுக்கணக்கான மைல்கள் ஆயிரக்கணக்கான மைல்களை அவர்கள் குழந்தை குட்டிகளோடு சுவாமி அவர்கள் ஆண்டவர் நடந்து செல்லுகின்ற காரியத்தையும் அநேக இடங்களிலே விபத்துகள் ஏற்பட்டு அவர்கள் மரித்து போகின்ற காரியத்தையும் ஆண்டவரை நாங்கள் பார்க்கின்ற போது என்னுடைய தேசத்திலே கர்த்தாவே ஏழை எளிய மக்கள் ஆண்டவரே இன்னுமாய் ஆண்டவரே அவருடைய தேவைகள் ஆண்டவரே சுவாமி அதிகமாக சந்திக்கப்பட வேண்டும். அதனை சுவாமி என்னுடைய அரசாங்கங்கள் செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு நிலைமைக்குள்ளாக ஆண்டவரை நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த அவசியத்தை ஆண்டவரை நீர் கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே சிறு குறு தொழில்கள் ஆண்டவரே சுவாமி பாதிக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் அவர்களெல்லாம் ஆண்டவரை மறுபடியும் ஆண்டவரை பிழைத்தெழுத்தக்கதான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவர்களுக்கு பல்வேறு விதமான நிவாரண உதவிகள் கிடைக்கவும் பல்வேறு விதமான ஸ்கீம்கள் உண்மையாக அவர்களுக்கு வந்தடையத்தக்கதாகவும் ஆண்டவரை கிருபை செய்துவிடும். திருச்சபைகள் கூட கர்த்தாவே சுவாமி கர்த்தாவே இந்த முழு அடைப்பின் காரணமாக இயங்காமல் கர்த்தாவே வீடுகளிலே நாங்கள் இருக்கின்ற போது என்னுடைய திருச்சபையினுடைய தேவைகளையும் ஆண்டவரே சுவாமி சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஐஎல்சிக்காக ஐஎல்சினுடைய நிர்வாகி ஜஸ்டிஸ் ஹரிபரதாமன் ஐயா அவர்களுக்காகவும் கர்த்தாவே அவர்களோடு பணிபுரிந்து வருகின்ற ஒவ்வொரு ஆண்டவர ஊழியர்களுக்காகவும் ஆண்டவர் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஒவ்வொருவரும் அதிகமாக நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ஐஎல்சியிலே பணிபுரிகின்ற ஊழியக்காரர்கள் போதகர்கள் ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே ஒவ்வொருவரையும் அதிகமாக நீர் ஆசீர்வதி. திருச்சபை விசுவாசிகள் ஆண்டவரே உம்மிலே இன்னும் அன்பிலே வேரூன்றி வளரவும் உம்முடைய நியாயப்பிரமாணங்களை ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரை பின்பற்றி இந்த உலகத்தில் நல்ல உகந்த சாட்சிகளாக ஜீவிக்க கிருபை செய்திருந்தோம். இப்படியாக எங்களோடு இந்த பேசின வார்த்தைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையின் பிரகாரமாக இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கர்த்தாவே சுவாமி நாங்கள் தீமையை நன்மையினால் ஆண்டவரை வெல்லத்தக்கதாக எங்களை நீர் பலப்படுத்தி ஏவி எழுப்பி பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அக்னி சேதம் பெருவெள்ளம் யுத்தம் கொள்ளை நோய் விசேஷமாக இந்த கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஆண்டவர் உலக நாடுகள் ஒவ்வொன்றையும் சுவாமி நம்முடைய பாதத்தில் நாங்கள் கொண்டு வருகிறோம் சுவாமி. கர்த்தாவே அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இனமாய் ஜெர்மனி பிரான்ஸ் ஸ்பெயின் சுவிட்சர்லாந்து ஈரான் என்னுடைய இந்திய தேசம் சுவாமி இத்தாலி இப்படி பல தேசங்கள் சுவாமி மிகுந்த ஆண்டவரே மரணங்களை சந்தித்து வருகின்ற சூழ்நிலையில் கர்த்தாவே நீரே மனமிறங்கி உதவி செய்து இந்த கொடிய வியாதியிலிருந்து ஆண்டவரே நாங்கள் காப்பாற்றப்பட மக்கள் காப்பாற்றப்பட நீர் கிருபை செய்திருந்தோம். வறட்சி பஞ்சம் முதலியவர்களிலிருந்து எங்களை தயவா நீர் பாதுகாத்துள்ளோம் சுவாமி. ஆண்டவரே சுவாமி நல்ல விளைச்சல்கள் எங்களுடைய தேசங்களில் வரும்படி கிருபை செய்திருந்தோம். ஒவ்வொருவரையும் அவருடைய தொழிலில் மேம்பாடடைய செய்திருந்தோம். எல்லா நன்மையான கலைகளையும் எங்களுக்குள் வளரச் செய்யும். விதவைகள் அனாதை பிள்ளைகளுக்கு கடவுளும் பிதாவும் நோயாளிகள் வறியவர்களின் சகாயரும் கைவிடப்பட்டவர்கள் சஞ்சலப்படுகிறவர்களின் தேற்றவாளருமாயிரும்.
என்னுடைய திருச்சபையினுடைய முகாம சங்கத்திற்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு முகாம சங்கத்தின் ஆண்டவரே உறுப்பினர்களையும் ஆண்டவரே தலைவர், உபத்தலைவர், செயலர், இணை செயலர், பொருளர், இணை பொருளர் மற்றுமாய் கர்த்தாவே சுவாமி திருச்சபையின் மாதர் சங்கம் ஆண்டவரே வாலிபர்கள் மற்றுமாய் கர்த்தாவே ஞாயிறு பள்ளி பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஒவ்வொரு சுவாமி அதிகமாக நீர் ஆசீர்வதியும். வயதானவர்களுக்கு ஆண்டவரே பலவீனர்களுக்கு நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் நீண்ட ஆயுசு நாட்களை நீ கட்டளையிடும் சுவாமி. இந்த கொரோனா வைரஸ் ஆண்டவரே எந்த விதத்திலும் இந்த தொற்றானது பாதிக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொரு சுவாமி நீர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த வாரத்திலுமாய் ஆண்டவரே கடந்த வாரத்திலுமாய் தன்னுடைய பிறந்த நாளையும் ஆண்டவரே அதே போல் ஆண்டவரே கர்த்தாவே திருமண நாளையும் ஆசரித்த மக்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். திருவள்ளுவர் இளங்கோவன் அவர்களுக்காகவும் கர்த்தாவே திருவள்ளுவர் செபாஸ்டியன் பாக்கியநாதன் அவர்களுக்காகவும் அதே போல் கர்த்தாவே தன்னுடைய திருமண நாளை கொண்டாடின நம்முடைய திருச்சபையினுடைய விசுவாசிகளும் முன்னாள் செயலாளருமா இருக்கின்ற திருவள்ளுவர் டேவிட் ஜெயக்குமார் மற்றும் அவருடைய மனைவி திருமதி தீபா டேவிட் அவர்களுக்காகவும் அன்றைய நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே உங்களுடைய கருத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிற புதிய வருடத்தினால ஆண்டவரே புதிய நன்மையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் தரிசனத்தினாலும் இவர்களை நீர் முடிசூட்டி பாதுகாத்து வழிநடத்துவன் ஜெபிக்கிறோம். அதே போல் கர்த்தாவே சுவாமி அடியனுடைய ஆண்டவரே மூத்த சகோதரர் அண்ணன் மனோராஜ் அவர்கள் கர்த்தாவே ஹார்ட் அட்டாக்னால பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு ஐசியூவில் இருந்த போது கர்த்தாவே நீர் ஆண்டவரே சுவாமி அவரை தொட்டு நீர் சுகப்படுத்தி ஆண்டவர் நல்ல சிகிச்சைகளையும் கொடுத்து ஆண்டவரே நீர் சுகப்படுத்தி அவரை வழிநடத்தி இப்பொழுதுமாய் கர்த்தாவே அவர் ஒரு நல்ல செய்தியை அவரிடத்துலேருந்து ஆஸ்பத்திரியிலிருந்து கேள்விப்படும்படியாக செய்திருக்காங்க. நன்றி செலுத்துகிறோம். அவர்களை அதிகமாக நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் கர்த்தாவே. அதே போல் என்னுடைய திருச்சபையினுடைய வயதானவர்கள் ஆண்டவரே ஒவ்வொருவருக்காகவும் சுவாமி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஒவ்வொருவரையும் அதிகமாக நீர் ஆசீர்வதியும். மரணங்களை சந்தித்த குடும்பங்களுக்கு ஆண்டவரை உலகம் தரக்கூடாத ஆறுதலையும் தேர்தலையும் மனசமாதானத்தை கொடுத்து நீ காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வாரத்திலுமாய் ஆண்டவரே பிறந்த நாளுக்காகவும் ஆண்டவரே திருமண நாளை ஆசிரிக்கின்ற மக்களுக்காகவும் விசேஷ நிகழ்வுகளுக்காக காத்திருக்கின்ற மக்களுக்காகவும் ஆண்டவர் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே ஒவ்வொருவரையும் அதிகமாக நீர் ஆசீர்வதி சாமி. கர்த்தாவே இந்த நேரத்தில் நாங்கள் உன்னதத்தில் கேட்டவைகளையும் கேட்க மறந்த இகபர நன்மைகளையும் சுவாமி எங்கள் அனைவருக்கும் அளவில்லாமல் கூட்டி கொடுத்து பாதுகாத்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இனுமாய் சுவாமி நோயப்பட்டு இன்னும் உடைய ஊழியத்தை சிறப்பாக செய்து வருகின்ற எங்களுக்கு முன்னோடிகளாக விளங்குகின்ற அருமை ஊழியக்காரர்களையும் சுசேஷர்களையும் சுவாமி இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தாவே அவர்களை நீ அதிகமாக நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். அருமை சகோதரர் ஜீவனவர்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அவர்களை அதிகமாக நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ஆண்டவர் எந்த ஒரு பலவீனத்தின் மத்தியிலும் கர்த்தாவே உமக்காக ஓடி ஓடி உழைக்கின்ற உம்மை பறைசாற்றுகின்ற ஒரு உத்தம சாட்சியாக அவரை நீர் வைத்திருப்பதற்காக எங்கள் அனைவருக்கும் ஆண்டவரே ஒரு உந்துகோலாக நீர் வைத்திருப்பதற்காக சுவாமி உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆண்டவரை நீர் அதிகமாக நீர் ஆசீர்வதியும் சுவாமி. கர்த்தாவே இவர்களையும் நாங்கள் உம்மிடத்தில் கேட்க மறந்த எல்லா ஆத்தும சரீர நன்மைகளையும் கர்த்தாவே உம்மோடும் பரிசுத்தாவியோடும் ஏக கடவுளாய் என்றென்றைக்கு பிடித்து ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆண்டவரும் அருமை ரட்சிகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்று நீங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவக்கடன் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையில் எங்களை ரட்சியும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உங்களுடைய சுவாமி. ஆமென். தொடர்ந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காக 400வது பாடலை நாம் பாடுவோம். அந்த நேரத்தில் ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று நாம் காணிக்கை படைப்போம். 400வது பாடல். என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். நான்கு சரணங்களை நாம் பாடுவோம். என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது
என்னாலுமே துதிப்பான். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பான். பாவங்கள் எத்தனையோ நினையாதிருந்தாரும் பாவங்கள் எத்தனையோ பாழான நோயை அகற்றி குணமாக்கி பாழான நோயை அகற்றி குணமாக்கி பாரினில் வைத்த நான் தயவை நினைத்து என்னாலுமே துதிப்பான். எத்தனையோ கிருபை என் உயிர்க்கு செய்தாரே எத்தனையோ கிருபை. நித்த மோனை மூடி சூட்டினதும் அன்றி நித்த மோனை மூடி சூட்டினதும் அன்றி செத்திடாதபடி ஜீவனை மீட்டதா என்னாலுமே துதிப்பான். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பான். 5:6 மன்னிப்பு மாட்சிமையாம் மாதேவன் அருளும் மன்னிப்பு மாட்சிமையாம். எண்ணுவாயோ கிழக்கும் மேற்கும் தூரமே எண்ணுவாயோ கிழக்கும் மேற்கும் தூரமே மண்ணில் உன் பாவம் அகன்றது தூரமே என்னாலுமே துதிப்பான். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பான். தந்தை தன் பிள்ளைகட்கு தயமூடி இறங்கானோ தந்தை தன் பிள்ளைகட்கு எந்த வேளை அவரோடு நீ தங்கினா எந்த வேளை அவரோடு நீ தங்கினா சொந்தம் பாராட்டியை தூக்கி சுமப்பாரே என்னாலுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக நாம் வேண்டுதல் செய்வோம். சர்வத்திற்கும் வல்ல நித்திய கடவுளே, உடைய சன்னிதானத்தில் இப்பொழுதுமா சுவாமி படைக்கப்பட்டிருக்கின்ற உடைய வீடுகள் தோறும் சுவாமி உடைய விசுவாசிகள் கொடுத்திருக்கின்ற காணிக்கையை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீரை பிரியமாய் ஏற்று அங்கீகரித்து ஆசீர்வதித்து இது உம்முடைய மகிமைக்கென்று உம்முடைய ராஜ்ய பரம்பதலுக்கென்று உம்முடைய ஊழியத்திற்கென்று பயன்படும்படி கிருபை செய்துள்ளோம். கர்த்தாவே, எங்களையே ஜீவபலிகளாக காணிக்கையாக உம்முடைய பாதத்தில் ஒப்புடுக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் சுவாமி. என்னை தொடர்ந்து நீரே உம்முடைய கிருபை காரணத்தினாலும் முடிசூட்டி பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் அருமரட்சிகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 51ஆம் பக்கத்தில் உள்ள முறைமையை நாம் பாடுவோம். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே, எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே, எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும்.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமதாவியோடும் இருப்பாராக. கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமாக. கடவுளுக்கு ஸ்தோத்திரம். கிருபைக்கான சுருக்க ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். பக்கம் 52. பரமபிதாவாகிய ஆண்டவரே, சர்வத்துக்கும் வல்ல நித்திய கடவுளே, நாங்கள் இந்த நாளை காண காப்பாற்றினவரே, இந்த நாளில் நாங்கள் பாவம் செய்யாதபடியும் எந்த விதமான ஆபத்துக்கும் உட்படாதபடியும் எங்களை பாதுகாத்து எங்கள் செயல்களெல்லாம் உம்மால் ஆண்டு நடத்தப்பட்டு உம்முடைய பார்வையில் செம்மையாயிருக்க செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். 11வது பாடலை நாம் பாடுவோம். கர்த்தரே தற்காரும் ஆசீர்வாதம் தாரும் எங்கள் மேலும் முகத்தை வைத்து வீசும் மொழியை எங்களுக்கன்று சமாதானம் தந்து கிறிஸ்தை காட்டி போதிக்கும் உமதாவியை கொடு. எங்கள் மீட்பரான இயேசுவின் மேலான நாமத்துக்கு மகிமை. ஆமீன். கேட்பின் ஜெபத்தை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பிரசனாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பான ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you all.